ஹாய் ஹலோ வணக்கம் அவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ அலனினுக்கு வந்து ஹோம்மேட் சர்லாக் வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நான் நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க எப்படின்னு சொல்லி ரெசிபி. ஸோ அதுதான் வந்து நான் இப்போ வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஹோம்மேட் சர்லாக் அது இப்போ நான் பண்ண போகிற சர்லாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரைஸ் பிளஸ் டால் இதுதான் வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நட்ஸ் வச்சு கொடுக்கலாம். நட்ஸ் வந்து நான் ஒரு ஃபோர் அந்த மாதிரி தான் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன், ஹை கொலஸ்ட்ரால், ஃபேட் அந்த மாதிரி இருக்குது நிறைய நம்ம கொடுத்தோம்னா குழந்தைக்கு ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால வந்து நான் ஸ்டார்டிங் வந்து ரைஸ் பிளஸ் டால் இந்த சர்லாக் வந்து நான் ரெடி பண்ண போறேன். ஸோ அது எப்படி ரெடி பண்றோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா எவ்வளோ அளவு எவ்வளோன்றதை வந்து நான் வீடியோவில் தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த கப்பில் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணி, ரைஸ்னால் நம்ம நார்மலாக வந்து நம்ம சாப்பிட்ற அரிசி அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது 1 ஸ்பூன், அப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு 1 ஸ்பூன். எல்லாமே வந்து டால் தான். இந்த 4 டாலுமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும், நல்ல தண்ணி ஊற்றி. ஏன்னா நம்ம நார்மலாகவே நல்லா வாஷ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 3 to 4 டைம்ஸ் வந்து நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் கிளாத் போட்டு நம்ம நார்மலாக அரிசியெல்லாம் காய வைப்போம்ல, கழுவி, அந்த மாதிரி வந்து இதையும் நல்லா வந்து ட்ரை ஆக்கிடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அதை நம்ம வறுக்க போகிறோம் நல்லா. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த கிளாத் போட்டு நல்லா ட்ரை ஆக்கிட்டேன். ஸோ இதோட ப்ரிப்ரேஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், நம்ம ராகி மாதிரி கிடையாது. ஏன்னா இதை வந்து வாஷ் பண்ணணும், காய வைக்கணும், நிறைய இருக்குது. ஸோ எப்படி அதை வந்து நம்ம ரெடி பண்ணி பவுடர் ஆக்குறது, அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதும், பாப்பா கூட்டும் போது அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதும் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் இன்னும் ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டவ்வில் வந்து பெரிய அகலமாக ஒரு பாத்திரம் வச்சு அந்த வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் அந்த பாத்திரத்தை வந்து நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து போட்ட இந்த அரிசி பருப்பு எல்லாமே வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். ஏன்னா பாப்பாவுக்கு கொடுக்குறது நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு இது கூட வந்து ஒரு 4 பாதாம் நடுவில் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வந்து வறுக்கணும். நல்லா வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம நல்ல ஒரு ஃபைன் பவுடராக ஆக்கிற வரைக்கும் நம்ம வந்து நல்லாவே வந்து அதை அரைச்சிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஜலிப்போம்ல மாவெல்லாம், அந்த மாதிரி வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து எதுவுமே கட்டியாக இல்லாமல், இப்போ நிறைய பார்த்திங்கன்னா அதில் ரவை சைஸில் நிறைய இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து இல்லாமல் நம்ம வந்து ஃபைன் மாவாக இருக்கிறத மட்டும்தான் வந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரிப்ரேஷன் மெத்தட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் வந்து 1 ஸ்பூன் இந்த மாவை போட்டுட்டு அது கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறமா வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லாவே கிண்டிக்கிட்டு இருக்கணும். ஸோ குழந்தைங்க வந்து நம்ம நார்மலாக செர்லாக்லாம் கொடுப்போம்ல, அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். ஸோ இன்னமும் லிக்விடாக வேணும்னா நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம்.